ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜென்னோட ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ என்ன தம்ப்லைன் டிசைட் பண்ணலடா. ஸோ ஏன் இப்படி தம்ப்லைன் டிசைட் பண்ணாமல் இருக்க காரணம்னா, கொஞ்சம் கொஞ்சம் தம்ப்லைன் எல்லாமே நம்ம ஷஃபி தான் இப்போது தர ஆரம்பிச்சிட்ருக்கா. ஸோ சில தம்ப்லைன்லாம் வந்து நான் அவகிட்ட கேட்பேன், தம்ப்லைன் நேம் கொடுறேன்ட்டு. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகுது, அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அவள் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நான் அதை போஸ்ட் பண்ணிடுறேன், தம்ப்லைனில் போட்டுடுறேன். ஓகே. அதுவும் இல்லாமல் இது ஜென்னோட ஒன் ஷாட் வேறு. சொல்லவா வேணும் நம்ம ஷஃபிக்கு. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஜின்னுக்கு நான் ஒன் ஷாட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகேடா பாருங்கள். ஒரு போலீஸ் வைப்பில் நம்ம ஜென்னுக்கு இது வரைக்கும் போட்டதில்லை. நான் ஷஃபிக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஷஃபி நான் போலீஸ் டைப்பில் ஜின்னுக்கு ஒன் ஷாட் போட போகிறேன் அப்படின்னு. அவனே ஹாப்பி ஆகிட்டு வா சூப்பர் போடுறி, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா. சரி ஓகே, அதே ஹாப்பினஸோட இந்த ஒன் ஷாட் வந்து நம்ம ஷஃபிக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஷஃபி வந்து ஜின்னோட ஒரு மோஸ்ட் ஃபேவரட் பயாஸ் அவளுக்கு. அவள் எப்பயுமே ஜின்னுன்னு சொல்ல மாட்டா, ஜின் மாமா ஜின் மாமா ஜின் மாமா சொல்லும் போது அப்படியே எப்படி சொல்கிறது, நம்மளுக்குவே அந்த வே வந்துடும். நானே ஒரு டைமில் ஜின் மாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அவகிட்ட, ஜின் மாமா ஒன் ஷாட் போட போகிறேன்டேன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி. ஓகேடா வாங்க இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்னுக்கு வந்து ஒரு 33 ஆகும். இன்ன வரைக்கும் ஜென்னுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணு தேடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடாக இருப்பார், ரொம்ப கோல்டாக இருப்பார். ஸோ போலீஸ்னால சொல்ல வேணாம். ஸோ ரொம்ப ரகடான பர்சன் நம்ம ஜின். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒயன் ரொம்பவே சாதிவான பொண்ணு, கொஞ்சம் இன்னசென்ட் பொண்ணு. அவளுக்கு வந்து என்னென்னா இந்த போலீஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு யாரையும் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அப்படிப்பட்ட நம்ம ஒயனோட கேரக்டர் அப்படி. ஏன்னா அவளுக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க, அவங்க நல்லதும் பண்ணுறாங்க ப்ளஸ் கெட்டதும் பண்ணுறாங்க. நிறைய பேர் நல்லதே பண்ண மாட்டாங்க, ஆனால் கெட்டது மட்டுமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒயன் நிறையா போலீஸை பார்த்துருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு போலீஸ் மேலே தப்பான இன்டென்ஷன் வந்திருக்கும். ஸோ போலீஸ்னாலே கெட்டவங்க தான், நல்லவங்க கிடையாது, காப்பாற்ற மாட்டாங்க, காசுக்காக எதை வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு ஒயன் சின்ன வயசுலேருந்து நினச்சிட்ருக்கா. ஸோ அதனாலவே ஒயனுக்கு போலீஸ்னாலே பிடிக்காது. அதுவும் இந்த போலீஸ் ஸ்ட்ரீமில் இருக்கவங்க சுத்தமாக பிடிக்காது. சப்போஸ் ஒயன் நம்ம ஜின்னை மேரேஜ் பண்ணால் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி குட்டி ஃபைட், குட்டி குட்டி ரொமான்ஸ், குட்டி குட்டி லவ் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக அந்த ஸ்டோரியில் ஃபுல்லாக ஒயன் ஹேட்டட் காமிச்சிட்டு இருப்பான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸில் லவ் காமிப்பா ஜின் மேலே. ஸோ ஓகே வாங்க ஜின் மாமா ஒன் ஷாட் கூட போகலாமா? சரி வாங்க. பிடிக்கும், மறக்காமல் பாருங்கள். தென் பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரெட் அண்ட் ஹலோ ஹாட் போட்டுருங்க. தென் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா வாங்க டேரக்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி, நீங்கள் தான் அப்படியே ஒர்க்காக கிளம்பிட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இதோட 22 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒத்த கால நிற்கிறான், இந்த மாதிரி போன வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு உங்கள் அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் மணி ஆயிடுச்சுன்னா கிளம்பிட்டுருக்கேன், கிளம்பிட்டா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அறக்க கிளம்புறீங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு. இப்போ உங்கள் அம்மா பார்த்துட்டு, வயன் இல்லை. என்னம்மா? இல்லை வயன், எனக்கு ஒரு முடிவு வேணும். என்ன முடிவு வேணும்? எனக்கு மேலே மணி ஆகுது, ஃபோனில் பேசலாம், என்ன நான் கிளம்புறேன். ஒயன் ஒயன் அப்படின்னு உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. நீங்கள் மட்டும் கேப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. இருக்கு இவளுக்கு 22 வயசு ஆகுது. அந்த ஜோசியர் என்னன்னா 25க்குள்ளேயே கல்யாணம் பண்ணனா உன் பொண்ணுக்கு இதோட 35க்கு மேலே தான் கல்யாணம் ஆகுன்றாரு. 35ல் எப்படி என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளையே பார்ப்பேன்? எவன் தான் வந்து கட்டிப்பான்? இல்லை இவளாவது ஏதாவது எவனையாவது கூட்டு வருவான்னு பார்த்தாலும் இவளும் எவனையும் லவ் பண்ண மாட்டான். கேட்டால் எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேலை தான் இருக்குது முக்கியம்ன்ட்டு. அப்படி முருகா, நான் என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றுட்டோமேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏய் என்னடி புலம்பிட்டு இருக்க? என்னங்க சொல்கிறீங்க? வயசு பிள்ளைய வச்சுட்டு, அதுவும் கல்யாணம் ஆகிற போகிற ஒரு பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு, ஒரு ஒரு அம்மாவுக்கு தான் அந்த வழி தெரியும். என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல நான் பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இவன் ஆனால் அதில் எதுலேயும் விருப்பம் காட்ட மாட்டான். இப்போ கூட பாருங்கள், அதை பற்றி பேசலான்னு பார்த்தா அவன் மட்டும் அம்போன்னு என்னை விட்டுட்டு போகிறான். இல்லை எனக்கு புரியல. நீங்களாவது ஒரு வார்த்தை அவகிட்ட சாதுவாக பேசினா என்ன? அவள் பார்க்க இன்னசென்ட்டு அப்படி இப்படின்றீங்க, ஆனால் பண்ணுற வேலை தான் அப்படியா அப்படின்னு உங்கள் அம்மா இங்கே உங்கள் அப்பா கிட்ட சொல்ல, உங்கள் அப்பா பார்த்துட்டு, புள்ள வேலைக்கு போகுது, அது போய் நடுவில் இப்படி கூப்பிட்டு இப்படி பேசலாமா? நல்லாவா இருக்கு? அட போங்க, சும்மா இந்த அப்பா பொண்ணு பாசத்தை எவன் தான் இந்த மாதிரி படத்துலலாம் காமிக்கிறான் தெரியல. இந்த அப்பா பொண்ணு பாசம் இப்போ
உங்கள்ட்ட பேச முடியாது. எனக்கு ஒரு பையன் பொறந்திருந்தான்னா அவன் பேசுவான். கடைசியில் என்ன, பையன் தான் பொறக்காம போயிட்டான். அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா இங்கே போயிடுறாங்க. இப்போ இதே சைடு நீங்கள் ரொம்ப வேகமாக இருக்க பிறக்கா இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஏரியா என்னாச்சு, மேனேஜர் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு மீட்டிங் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அதில் நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்களும் ரியாவும். ரியா உங்களுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரியா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு பார்த்துட்ருக்கா உங்களை. நீங்கள் என்னடி மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்ருக்கா, என்னாச்சு அப்படி கேட்குறீங்க. வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அங்கே பார்த்தா மேனேஜர் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க நீங்கள் ரியாவும். இப்போ அவரும் உங்களை பார்க்க கூட இல்லை, உங்கள் வாய்ஸ் கெட்டுன்றாரு. இப்போது பிஏ பார்த்துட்டு ரியா இங்கே இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த பிஏ கிளம்பிடுறாரு. இப்போ அப்படியே மேனேஜர் உங்களை பார்க்குறாரு. தென் ரியாவையும் தான். இல்லை எனக்கு புரியாமல் தான் கேட்குறேன், 2 பேருக்கு என்ன வேலை? நீ வந்தால் தான் இந்த பொண்ணு ரியா வருவேன்றான். இல்லை எனக்கு புரியல, ஒன்றா தான் வந்தீங்க புரியுதா, இந்த ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணிங்க, ஒன்றா தான் ஜாயின் பண்ணிங்க. சரி நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உங்களை செலக்ட் பண்ணேன். ஆனால் 2 மாதத்தில் இப்படி பண்ணால் எனக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப மாதிரி இதாக சொல்கிறாரு. அது சார், அது மார்னிங் கேப் ரொம்ப லேட்டாக வந்துருச்சு, அதனால தான் என்னால் வர முடியல. சாரி சார். நான் அது அப்படின்னு நீங்கள் திக்குறீங்க. ஏன்னா ஆக்சுவலி மீட்டிங் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அவங்க பார்ட்னர் போட வந்திருப்பாங்க அந்த வேறு ஒரு கம்பெனிலேருந்து. கடைசியில் அவங்க வேணாம் கேன்சல் பண்ணிடலான்ட்டாங்க. ஏன்னா நீங்களும் ரியாவும் வரல. உங்ககிட்ட தான் மெயின் பிபிடியே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தானே ப்ரெசன்டேஷன் பண்ணணும். உங்ககிட்ட இப்போது ப்ரெசன்டேஷன் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்களே லேட்னா அப்போ உங்களுக்கு ஒரு கோவம் தானே வரும். நம்ம எல்லா இடத்துலையும் பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும்ல. ஸோ எல்லா ஆஃபீஸில் அதானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே போல் தான் இப்போ அவங்க ஆனாலும் கேன்சல் ஆகின காரணமே நீங்களும் ரியாவும் தான். ரியாவும் லேட்டாக வந்திருப்பா, ப்ளஸ் நீங்களுமே லேட்டாக வந்திருப்பீங்க. இப்போ இப்படி அதனால கத்திட்டு இருக்காரு. சார் ஐம் ரியலி சாரி சார், நான் பேரை கூட இப்படி பண்ண கிடையாது. வயன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், பட் இட்ஸ் டூ லேட் நோ அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்கிறாரு. நீங்கள் சார் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் சார். வாட் ப்ராப்ளம் அப்படின்னு மேனேஜர் கேட்க, இல்லை சார் அம்மா சும்மா கல்யாணம் பண்ணிக்கோன்னு நொய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள், எனக்கு ஆஃபீஸ் தான் முக்கியம்னு நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு இந்த கம்பெனியை விட்டால் வேறு எதுவுமே இல்லை சார். ப்ளீஸ் சார், என்னையும் ரியாவையும் எது எங்களோட லைஃப்பில் கை வச்சிடாதீங்க சார். ப்ளீஸ் சார். இப்போ நான் வேலையை விட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை உடனே எவனுக்கும் கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு. அப்படியே ரியா பார்த்து நீங்கள் கண்ணடிக்கிறீங்க. ரியாவும் உங்கள் கூட சேர்ந்து அவளும் புலம்ப ஆரம்பிக்கிறான். ஆமாம் சார், நீங்கள் மட்டும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எங்கள் லைஃபே முடிஞ்சிச்சு சார், எவனுக்கும் கொடுத்துருவாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் இங்கே கெஞ்சாத குறையாக கெஞ்சுறீங்க. மேனேஜருக்கே லைட்டாக சிரிப்பு வருது. ஹலோ என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவர் சிரிக்கிறாரு. நீங்கள் அவர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இங்கே பாரு, ஆக்சுவலி நான் சும்மா வந்துட்டு விளையாண்டுருந்தேன். இன்றைக்கி எந்த மீட்டிங் கிடையாது. ஆக்சுவலி இன்றைக்கி உன்னை ப்ரொமோட் பண்ணலாம், அதாவது உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு நினச்சேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் ஒன்று சீக்கிரமாக வர சொன்னேன். ஆனால் நீ ரியாவும் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னு ஒன்று நீங்கள் ரியாவை பார்க்குறீங்க. ரியா உங்கள் கூட சேர்ந்து சிரிக்கிறான். ஸோ அவளுக்குமே இந்த பிளான் தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. ஏன்னா 2 months தான் இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப நேர்மையாக இருந்திருப்பீங்க, கரெக்ட் டைம் வந்திருப்பீங்க. இன்றைக்கி தான் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. ஸோ மேனேஜர் அப்படியே உங்களுக்கு கிளாப் தட்டுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. அப்போனா உங்களுக்கு சேலரியும் அதிகமாக வரும். ஐ மீன் சேலரி டபுள் ஆகும். ப்ளஸ் உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல ஆஃபீஸில். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு 2 மாதத்துலேயே உங்களுக்கு. ஸோ இப்போ அப்படியே மேனேஜரும் கங்க்ராச்சுலேஷன் ஒன். ஸோ சும்மா ஒரு ப்ராங்க், இந்த ஐடியா நான் கொடுக்கல, ரியா தான் எனக்கு கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் மேனேஜர் சொல்ல நீங்கள் ரியாவை போட்டு அடிக்கிறீங்க. எரும மாடு பயந்துட்டு தெரியுமா, எரும மாடு ஒரு செகண்டில் அவர் காலில் விழ வச்சிட்டேடி அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் ரியாட்டிக்க சொல்ல, ரியாவனே என்ன வாயம் ப்ராங்க் நல்லா இருந்துச்சா, ஏப்ரல் ஃபூல் அப்படின்றா. நீங்கள் போடி வெங்காயம் அப்படி சொல்லிட்டு அவளை அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் டைம் போகுது. தென் உங்களுக்கான ப்ரொமோஷன் மீட்டிங் தான். லைக்
அவங்கள பத்தி அதாவது நீங்க 2 மாசம் நீங்க பண்ண ஒர்க்ஸ, நீங்க ரொம்ப உழைச்ச உழைப்பு அத பத்திலாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காரு மேனேஜர். ஏன்னா அவருக்கு உங்கள ரொம்பவே புடிச்சிருக்கும் நீங்க பண்ண ஆக்சுவலி மேனேஜருக்கு வந்து ரொம்ப வயசானவர் தான். நீங்க உடனே அவரு 25ஆ 26ஆன்னு கேட்காதீங்க. மேனேஜருக்கு வந்து 50 ப்ளஸ் ஓகே. ஸோ அவருக்கு பேர பிள்ளை ஐ மீன் கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் இருக்காங்க. கொ குழந்தைங்களும் கல்யாணம் ஆகுற வயசு ஓகேவா? ஸோ மேனேஜர் 50 ப்ளஸ் ஓகே. ஒயன ஒரு பொண்ணா பார்க்குறாரு ஓகேவா? ஸோ இப்போ ஒயனும் அப்படின்னு என்ன எல்லாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே வந்து கை கொடுத்து ஹக் பண்றாங்க ஒயன. ஸோ ரியாவும் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. நீங்க என்ன ரியா ரொம்ப ஹாப்பியா இருக்கியா என்ன பிராங்க் பண்ணிட்டோன்ட்டு? ம். அப்படி கேட்குறீங்க. இல்ல ஒயன் நீ சார்ட்ட சொல்லி சொல்லி அழுத பாத்தியா? எனக்கு அதான் சிரிப்பா இருந்துச்சு. ஆமா எங்க ட்ரீட் இல்லையா? ம். அதான் ட்ரீட்டுன்ற பேர்ல ஆஃபீஸே தருதுல்ல வாங்கி சாப்பிட்டுக்கோ. அப்புறம் கேன்டீன்ல ஏதாவது வேணா சொல்லு நான் பே பண்ணிக்கிறேன். அப்படின்னு நீங்க சொல்ல, அப்படியா? உண்மையாவா? ரொம்ப நாள் ஆசை தெரியுமா? ம். நான் அத வாங்கியிருக்கிறேன். ஓகேவா? நீ பே பண்று. அப்படி சொல்லிட்டு பார்த்தா, அவ கிட்டத்தட்ட ரூ. 2000 வாங்கியிருப்பா அவளுக்கு மட்டுமே. ஏய்! ஃபுட்டி மாடே! என்னடி இவ்ளோ வாங்கியிருக்க? ம். நீ தானே நெறைய வாங்கிக்க சொன்ன. ஏய்! பொறுமையா சாப்பிட்றி. போடி எனக்கு சாப்பிடணும் ஆசையா இருக்கு. போடி போடி அப்படின்னு ரியா வாய்க்குள்ள தெளிச்சு தெளிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே. ஏய் ரியா குண்டாயிடாதடி. அப்படி குண்டாயிட்டானா எவனும் உன்னை பார்க்க மாட்டான். அப்புறம் அருண் அப்புறம் உன்கிட்ட வரவே மாட்டான். பார்த்துக்கோ. அவனுக்கு ம் நான் குண்டா இருந்தா தான் பிடிக்கும். நீ போடி அப்படின்னு ரியா சொல்றா. நீங்க சிரிச்சுட்டே அப்படி கொஞ்ச நேரம் டைம்லாம் போகுது. தென் அப்படிதான் ரியாவோட ஆளு அருண் வர. ஸோ அருண் வந்து உங்ககிட்ட பேசுறான். ஸோ அப்படியே தான் வந்து கொஞ்சம் டைம் போகுது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்க ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வரீங்க. அப்படியே உங்க அம்மா, அப்பா 2 பேரும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேபிள்ல ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஃபோட்டோ திருப்பி இருக்கு. நீங்களும் என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போலான்னு போகும்போது உங்க அம்மா கூப்பிட்டு, "வயன் இங்க வா" அப்படி கூப்பிடுறாங்க. சொல்லுங்க. என்ன பெத்தவங்களே! சொல்லுங்க. காலையில அவ்ளோ கோவம்? என்ன உங்க பொண்ணு மேல அவ்ளோ கோவமா? அப்டின்ற மாரி இங்க அப்டியே தான். இங்க எங்கள நீங்க சொல்றீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, அப்டியே உங்க அம்மா நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க உங்கள. "அம்மா என்ன ஆச்சு?" அப்டின்ற மாரி கேட்குறீங்க. ஆம். "வயன்மா கங்ராச்சுலேஷன்ஸ் உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னு" ரியா சொன்னா. "நீ அப்புறம் உனக்கு ட்ரீட் வைக்கணும்ல வா அம்மா உனக்கு பிடிச்ச கறி குழம்பு அப்படி கறியிலே நிறைய வெரைட்டி செஞ்சுருக்கேன் வா வா சாப்பிடலாம் வா அப்படி சொல்லிட்டு இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது என்னடா அம்மா அப்பாவை இப்படி பண்ணுறாங்களே ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஸோ அதனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மா ரொம்ப உங்களை நல்லா அழகாக ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் நல்லா சாப்பிட்றீங்க அம்மா இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை ம் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணான வயனுக்கு நாங்கள் கேட்காம எல்லாம் செய்வோம்மா அப்படின்னு உங்க அம்மா சொல்லி, உங்க தலைய அப்படியே சாஃப்ட்டா தடவி விடுறாங்க. ஸோ வீட்லயே ரொம்ப உழைக்கிற பொண்ணு நீங்க. உங்களுக்கு செய்யாம வேற யாருக்குங்க செய்ய போறாங்க? ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலியில பொறந்து வளர்ந்த உங்க பொண்ணு நீங்க. இப்போ அப்படியே டேபிள்ல ஒரு ஃபோட்டோ இருக்கா? நீங்க அத சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறீங்க. அம்மா அ அது என்ன ஃபோட்டோ? நானும் பார்க்கணும்னு நெனச்சேன். என்ன ஃபோட்டோ? நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவா? அன்னைக்கு ஆ பெரியம்மாவோட பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்தோமே அந்த ஃபோட்டோவா? அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. ம்ஹ்ம். இல்ல வாயன். அது உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ நீங்கள் அந்த ஃபோட்டோ கையில் எடுத்துப்பீங்க ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க ஃபேஸை ஒழுங்கா நீங்கள் அப்படியே அந்த ஃபோட்டோ தூக்கி எறிவீங்க அம்மா இப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு உடனே என்னம்மா இல்லை எனக்கு புரியல நான் அந்த கம்பெனிக்கு நான் அவ்வளோ உழைச்சி ப்ரமோஷன் வாங்கியிருக்கேன் ஆனால் நீங்கள் என்னென்னா எனக்கு இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய லெவலில் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனே கிடச்சிருக்கு இன்னும் நிறைய ப்ரொமோஷன் இருக்கும் நான் அதுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னென்னா கல்யாணம் பண்ணணும் அது இதுமா வேணாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் உங்ககிட்ட காலையில் வயன் இரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளு அப்பா நீங்களும்மா நீங்களும் என்னை புரிஞ்சிக்க மாட்டீங்க இல்லை எனக்கு புரியல நல்ல சாப்பாடு போட்டு என்னை இது பண்ணுறீங்க அப்புறமா எனக்கு பிடிக்காத விஷயத்த கொண்டு வரீங்க இல்லை எனக்கு புரியல இங்கே பாருமா இங்கே பாரு உனக்கு வயசாயிட்ருக்கு இப்போ இருக்க உனக்கு 22 அம்மா ஐம் ஜஸ்ட் 22 அவ்வளோதான் நிறைய பேர் 30க்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லை 35க்கு மேலே இப்போ நான் 35க்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன ஆக போகுது ஐயோ வயன் உன் நேரம் இப்போதான் வயன் உன் ஜாதகம் படி
அப்படின்னு உங்க அம்மா சொல்றாங்க. உங்க அப்பாவும் அதே தான் சொல்றாங்க. உங்களுக்கு மண்டையும் குழம்புது. சாப்பாட அப்படியே ஓரமா வச்சுட்டு, "இங்க பாருங்க, எனக்கு இப்ப கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொல்லிட்டேன். அவ்வளோதான். என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க." அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் நாளைக்கு நான் டிவோர்ஸ்ன்னு வந்து நின்னா எனக்கு தெரியாது. நீங்க குடுத்து தான் ஆகணும். அதாவது அந்த மாப்பிள்ளை வீட்லேருந்து குடுத்து தான் ஆகணும். பார்த்துக்கோங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். கல்யாணம் பண்ணா என்னால எ என் கோல அச்சீவ் பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லார் வீட்லயும் விடமாட்டாங்க வேலைக்கு போகறதுக்கு. இந்த நாட்ல யாருக்குமே ஃப்ரீடம் இல்ல. அத புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்ப்பா. வேண்டாம். ப்ளீஸ். அப்படின்னு கெஞ்சுறீங்க. ஆனா அவங்க விடமாட்றாங்க. கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாம அவர் வந்து ஒரு போலீஸ்ன்னு அவர் ஒரு போலீஸ்ன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அப்படியே உங்க அப்பா, அம்மா சொல்லும்போது, "இது போலீஸ் ஆஃபீஸரா? இங்க பாருங்க, நான் எந்த போலீஸையும் இதுவரைக்கும் நான் ட்ரஸ்ட் பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏம்மா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு பிடிச்ச விஷயமும் செய்றீங்க. பிடிக்காத விஷயமும் அப்படியே அப்படியே கொண்டு வந்துர்றீங்க. எ இங்க பாருங்க, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கண்டிப்பா ஒருத்தர் வருவாரு. அதுவரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்ப்பா. ம் புரிஞ்சுக்கோங்க." அப்படின்ட்டு நீங்க போறீங்க. அப்படியே இதே சைடு அப்படியே வாங்க சீன கட் பண்ணி இங்க பார்க்கலாம். நம்ம ஜென்ன பார்க்கலாமா? இப்போ ஜென்னோட அம்மா அப்படிதான், "ஐயோ! அப்பா என்ன வேர்க்குது. அப்பப்பப்பா! ஓ!" அப்படின்னு உங்க ஜென்னோட அம்மா பேசிட்டு இருக்கா. இப்போ அப்படிதான் ஜென்னோட வீட்ல ஒரு மேடு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்படியேதான் அவங்க வராங்க. "அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்யணும்?" "ம் என் பையனுக்கு பிடிச்சத செஞ்சு வச்சுருங்க." அவ்வளோதான். அவன் வந்து "இது செய்யலையாம்மான்னு?" கேட்பான். "அது செஞ்சு வச்சுருங்க." "தம்பி ஜின்னு ரொம்ப பசியில வருவார்லம்மா?" அப்படின்னு இங்க மேடு ஆன்ட்டி கேட்க, "ஆமா, ஆமா. என் புள்ள ரொம்ப பசியில களைச்சிட்டு வரும்." அப்படின்னு சொல்லும்போது இப்போ காலிங் பெல் அடிக்குது. பார்த்தா இங்க ஜின் தான் வந்திருக்காரு. அப்படியே மனுஷன் ரொம்ப மாஸா கெத்தா ஒரு போலீஸ் சூட் போட்டுட்டு மனுஷன் வீட்டுக்கு வந்துட்டா ஆள் மாறிடுவாரு. ஆனா ஸ்டேஷன்லலாம் மனுஷன பார்க்கணுமே! மூஞ்செல்லாம் ஒரு மாரி ரகடா வச்சுட்டு, மனுஷனோட இன்னொரு உருவத்த பார்க்கலாம். ஸோ அப்படி இருப்பார் நம்ம ஜின்னு. இப்போ இங்க அப்படிதான் அர்ஜுன் அப்படியே ஒரு அழகான ஒரு சிரிப்போட அவங்க அம்மா பார்த்து, "அம்மா இன்னும் நீங்க தூங்காம என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மணி ஆகுதுல்ல தூங்கலாம்ல." அப்படின்னு எங்க ஜின் கேட்க, "இல்லப்பா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா வா. ம் வா உட்கார். பாப்பாப்பா என்ன களைச்சு போயிருப்பேன் என் புள்ள." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா ஜின்னோட அம்மாக்கு ஜின்னுனா ரொம்ப உயிர். ஸோ அப்படி கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜின்னுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்போ அப்படிதான் ஜின்னும், "அம்மா ரொம்ப பசிக்குதும்மா. ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? ம் ரொம்ப பசிக்குது." அப்படின்னு ஜின் சொல்லும்போது, "தோ தோ ரெடி ஆகிட்டே இருக்குப்பா." ஆ செஞ்சிட்டியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி ஜின்னு அம்மா அப்படியே கேட்குறாங்க மேட ஆண்டியை பார்த்து. "ஆ செஞ்சுட்டே இருக்கம்மா." அப்படி சொல்லிட்டு அவங்களும் இப்போ அப்படியே செஞ்சு கொண்டு வராங்க. ஜின்னுக்கு அழகா ஊட்டி விடுறாங்க ஜின் அம்மா. "அம்மா நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. நீ கை கால்லாம் கழுவிட்டு பொறுமையா வருவ. நானே உனக்கு ஊட்டி விடுறேன். அதுக்குள்ளேயும் உனக்கு ஒரு கால் வந்துரும். அப்புறம் நீ அதுகிட்ட பேச போயிடுவ. வேணாம்மா நானே ஊட்டி விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அம்மா ரொம்ப பாசத்தோட ஜின்னுக்கு அழகா ஊட்டுறாங்க. ஜின் பார்த்தீங்கன்னா, அவனே ஒழுங்கா சாப்பிட மாட்டான். அதாவது எப்படின்னா, ஜின்னுக்கு வந்து வச்சா அவரு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. பாதி வச்சுருவாரு. ஆனா அம்மா ஊட்டி விட்டா வேணான்னு சொல்ல மாட்டாரு. வாங்கி வாங்கி மனுஷன் சாப்பிடுவாரு. அதுபோல் தான் ஜின்னும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஃபோன் பார்த்துக்கிட்டே. இப்போ ஜின்னம்மா பார்த்துட்டு, "ம் வாய தொடச்சுக்கோப்பா. நான் போய் மாத்திரை போட்டு தூங்குறேன். நீயும் தூங்கு. ஃபோன் நோண்டிட்டே இருக்காத. போதும். என்ன மணி ஆயிட்டே இருக்குது பாரு. மணி 11 ஆயிடுச்சு. போய் தூங்கு போ." "ஆ ஜின் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்பா." "ம் சொல்லுங்கம்மா என்னாச்சு?" "அப்புறம் உன் செல்லுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த பொண்ண பாரு நல்லா இருக்கான்னு." "ஏய் எதுக்கு? இல்லப்பா நான் இன்னைக்கு ஒரு பொண்ண பத்தி விசாரிச்சேன். அவ ரொம்ப லட்சணமா மகாலட்சுமி போல இருந்தா. எனக்கு அந்த பொண்ண பார்த்தோனே எனக்கு ஓகேன்னு சொல்லணும்னு தோணல. அப்படியே டபுள் ஓகேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அவங்க வீட்ல பேசி முடிவு பண்ணிட்டேன். உன் ஃபோட்டோவும் நான் குடுத்துருக்கேன். அவங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு இருக்காங்க. அந்த பொண்ணு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றா. அவளுக்கு இன்னைக்கு ப்ரொமோஷனாம். அதனால பார்க்க நல்லா படிச்சிருக்கா. பார்க்க நல்ல பொண்ணா இருக்கா. அவ உன்ன நல்லா பார்த்துப்பா என்னோட. ஆ ஆமா. உன்ன போல வேற யாரா வருமா? டேய் என்ன தாண்டி கூட உன்ன பார்த்துப்பாடா. புரியுதா? நான் மாத்திரை போட்டு படுக்கிறேன். உனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டேன். பார்த்துக்கோ என்ன?
அப்படின்னு ஒண்ணு ஜின்னும் அப்படிதான் ஒரு ஸ்டெப்ஸ் ஏறிக்கிட்டே அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு. ஸோ அது உங்க ஃபோட்டோ தான். ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப அழகா இருக்கீங்க. லைக் நீங்க டஸ்கி ஸ்கின் தான். பட் இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல. இந்த நம்ம நெறைய தம்ப்லைன்ல வந்து ரொம்ப அழகா ஒயிட்டா கிளாமரிங்கான கேர்ல்ஸ்லாம் வைப்போம். ஆனா இந்த தாட்டி நம்ம தம்ப்லைன்ல டஸ்கி ஸ்கின்ல வச்சிருக்கோம். நம்ம சேனல்ல எல்லா ஸ்கின் டோனும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதனால நானும் ஷஃபியும் முடிவு பண்ணோம். சரி ஓகே நம்ம டஸ்கி ஸ்கின்லயும் வைக்கணும். அதானே நம்ம தமிழ்நாட்டோட ரியல் கலரு. ஸோ அதனால தான். அதுக்காக ஸ்கின்னி அதாவது ரொம்ப கிளாமரான கேர்ள் வைக்க மாட்டேன்னா கிடையாது. வைப்பேன். பட் நம்ம இதையும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அவ்வளோ அழகா இருப்பீங்க நீங்க. நீங்க டஸ்கியா இருந்தாலும் பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா இருப்பீங்க. ஸோ அதுபோல் ஜின் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டு அவர் அப்படியே தூங்க போயிடுறாரு. நைட்லாம் உங்களோட ஃபோட்டோஸ் தான் அவருக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. அகைன் உங்க ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. அவருக்குள்ள நிறைய தாட்ஸ், நிறைய ப்ராசஸ் போகுது. ஸோ மனுஷனுக்கு தூக்கமே இல்ல. அப்புறமா அந்த ஃபோட்டோ அப்படி கீழ வச்சுட்டு, அதாவது அந்த ஃபோன கீழ வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஜின் ரொம்ப அறக்க பறக்க கிளம்புறாரு. "தம்பி ஜின்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டா, சொல்லுங்கம்மா என்னாச்சு?" "இல்லப்பா கொஞ்சம் மதியம் சீக்கிரம் வந்துடுறியா?" "ஏம்மா என்னாச்சு?" "இல்ல அந்த பொண்ணு வீட்ல ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துருவோமேன்னு தான்." "அதுக்கு நீங்க போலாம்ல. ஏன் நான் வந்து என்ன பண்ண போறேன்?" "டேய் நீ தான்டா வரணும். கட்டிக்க போறது நீனு. நான் வந்து என்னடா பண்ண போறேன்? நானா அந்த புள்ளைய கட்டிக்க போறேன்? நீ தான்டா கட்டிக்க போற." "சரிம்மா நான் பார்க்குறேன். முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்." "சரிப்பா பார்த்து போ." ம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் அம்மாவும் சிரிச்சுட்டு அவங்களும் போயிடுறாங்க ஒர்க் இருக்குன்னு. இதே சைடு நம்ம ஜின் பார்க்கலாம். வேகமா ஜீப் எடுத்துட்டு நேரா அவரோட ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. அப்படியே மனுஷனோட முகம் டோட்டலி மாறிடுது. அப்படியே கோல்ட் அண்ட் ரகட். அப்படியே அவரோட ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. இப்போ அப்படிதான் ஜின் அப்படியே கண்ணை காட்டுறாரு எல்லார்ட்டையும். அங்கே ஒரு போலீஸ் கூட இல்லை. எக்ஸப்ட் நம்ம ஜின் மட்டும்தான் இருக்காரு. ஒரு பொண்ணு வரா. அவ ரொம்ப பார்க்க ரொம்ப பயந்து சுபமா வந்துட்டு இருக்கான். "என்னாச்சு?" அப்படின்னு ஜின் கேட்குறாரு. இப்போ ஜின்னுக்கிட்ட அந்த பொண்ணு நடந்ததான் சொல்றா. ஓகே கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூட்டு வாங்க." அப்படின்னோடனே ஒரு 7 பேர்கிட்ட வரானுங்க. ஒரு 7லேருந்து 8 பேர் இருப்பானுங்க. எல்லாம் ரவுடி. அவனுங்கெல்லாம் வரானுங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை. ஒரு டீச்சர் அவங்க ஆக்சுவலி. அவங்க செவனேன்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க எப்பயும் போகிற ஸ்ட்ரீட் தான். அந்த வழியாக அவங்க வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு 8 ரவுடி பசங்க அவங்கள வம்பு இழுத்து, அவங்க சேலையை தூக்கி பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரகடாக நடந்திருப்பானுங்க. அது அப்படியே உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ரொம்ப அவங்கள டீஸ் பண்ணுறன்ற பேரில் வீடியோலாம் எடுத்து ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஜின் கிட்ட நம்ம அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அழுதுகிட்டே. இவன் அந்த பொண்ணை ரொம்ப பயந்து சுகமாக நின்று யார் யார் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. அந்த பொண்ணு கையை காட்டுறா. அவனுங்கெல்லாம் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறானுங்க. அப்படியே அந்த பொண்ணு பயந்து சுகமாக நின்றுட்டுருக்கான். அவனுங்கெல்லாம் முறைச்சிக்கிட்டு, யோ போலீஸு என்ன பண்ண முடியும் உன்னால? ஆ எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேனா ஆனால் எல்லாம் பண்ண முடியுமா? நான் பார்க்க நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளை கட்டி மாதிரி இருந்தாளா, அதான் சும்மா தொட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அதான் நான் அவனுக்கு வேணும். டே இந்த மேலே கை வச்சுருவியா? நான் அதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ரவுடி சொல்ல நீங்கள் ஜென் பார்த்துட்டு ஆமாம் ஏதாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஜென் கேட்குறாரு. நான் பண்ண முடியும் உன்னால? வலி ஐபிஎஸ் போலீஸ் பேர் என்ன? கிப்ஸ் ஆப்ஷன் சொல்லுங்க. ஐபிஎஸ் கிப்ஸ் ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்னு அந்த ரவுடி கேட்கும்போது அப்படி ஜின் அங்கே இருக்க ஒரு குச்சி எடுக்கிறாரு. அந்த பொண்ணே பயப்படுறா. அந்த பொண்ணு ஆக்சுவல் டீச்சர் ஓகேவா? ஸோ அவங்க ஒரு டீச்சர். அவங்களே பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே உட்காருங்க, ஏன்னா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இதில் 8 பேரில் யாரும் உங்கள் சிலையை பிடிச்சா அப்படின்னு இங்கே அப்படிதான் ஜின் கேட்குறாரு. இப்போது அவங்களும் ஒருத்தவனை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் ரவுடி தான் அவனையும் காட்டுறாங்க. இப்போது ஜின் அப்படியே நான் கேட்குறது மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும், புரியுதுங்களா? உட்காருங்க அப்படின்னு அவங்களே ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு ஜின் அப்படியே குச்சி எடுத்துட்டு அவங்ககிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட போனோடனே அவன் அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். இப்போது அவன் போட்டிருந்த அப்படியே இந்த பேண்ட்டை அப்படியே உருவிடுறாரு நம்ம ஜின். அவ்வளோதான். அவன் பெல்ட்டு கூட போட்டிருக்க மாட்டான் போல. அப்படியே உருவிடுறாரு. அவன் டக்குன்னு அப்படியே அவன் கையை எடுத்து அப்படியே மறைச்சிக்கிறான். அவன் அப்படியே ஜின் பார்த்துட்டு இப்போ அவன் பேண்ட்டு உருவினால அப்படியே
எப்படி இருக்கு உனக்கு? ஆ அசிங்கமா இருக்கா? ம் தானே உங்களுக்கு வந்துருக்கும். ம் இல்ல புரியல. அதுப்படி உனக்குனா ஒரு குத்தம், இதுவே அவன் இந்த பொண்ணுங்களுக்கா இருந்தா குத்தம். எப்புட்றா? இல்ல எனக்கு புரியல. எல்லார்ட்டையும் ஒண்ணு கேட்குறேன். இதுவே உங்க அம்மாக்கோ, இல்ல உன் தங்கச்சிக்கோ, இல்ல உன் பொண்டாட்டிக்கோ இது நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்ப? ம். உனக்கு கல்யாணம் ஆகும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகாது. ஏன்னா உங்கள மாரிலாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? எவ கல்யாணம் பண்ணிப்பா? ஏன்டா உங்களுக்குலாம் அம்மா, பொண்ணுன்ற வித்தியாசமே தெரியாம பழகிட்டு இருக்கீங்கடா. அந்த பொண்ணு உங்களுக்கு தங்கச்சி மாரி தானே? நான் கேட்குறேன். அந்த பொண்ணு, அந்த டீச்சர் அவங்க எல்லாரும் தங்கச்சி மாரி தானே? அவங்க மேலே கை வைக்கிறீங்களே! இப்போ உன் பேண்ட் உருவணும்னு உனக்கு எப்படி கோவம் வந்துச்சு? ம். எப்படி உனக்கு இதா இருந்துச்சு? அதே தானே அவங்களுக்கு இருக்கும். ஒரு பொண்ணா இருந்து எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? சொல்லு. மறைக்கிற? ஆ? அது என்ன? ஆம்பளைக்குன்னா ஒரு குத்தம், பொம்பளைங்களுக்குலாம் ஒரு குத்தம். ம். ஏன்டா? உன்ன மாரி எத்தனை பொறுக்கிய பார்த்துருப்பேன். எப்படி? ஆ? நீங்க உங்க மேல குத்த சொல்லி தப்பில்ல. இந்த நாடு, இந்த நாட்டில் வாழ்ந்துட்டுருக்க அந்த அரசியல், அது ஒழுங்கா இல்லை. சட்டத்தில் கரெக்டாக இருந்தா இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் எதுக்கு நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க போது சொல்லு பார்ப்போம். சட்டத்தை கரெக்டான வழியில் பார்க்கணும், கரெக்டான தண்டனை கொடுக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அம்மா, பொண்டாட்டி, தங்கச்சி இருக்கிற எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் போயிடும். நீ உன் பொண்டாட்டி மேலே கை வை, தப்பு இல்லை. ஆனால் உன் அம்மாவோ ஒரு நாள் பாரு, உன் அம்மா மேலே நீ கை வைப்ப. ஏன்னா இந்த மாதிரி இருக்கு இப்போ நாடு. இந்த மாதிரி நாடு வளர்ந்து போய் கிடக்குது. உங்களுக்குலாம் என்னடா புரிய போகுது? கரெக்டான ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கலை, கெட்டவனை வளர்த்து விட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. வரப்போகிற கரெக்டான அந்த எலெக்ஷன், இதுதான் இந்த நாட்டே, இந்த ஜனநாயகத்தை மாற்ற போகுது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கான ஆளை தேர்ந்தெடுக்கிற வேலையை பாருங்கள். இந்த நாட்டில் நல்லது செய்ய ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். சரியான ஆளுக்கு சரியான தண்டனை அவராக கொடுப்பாரு. முதல்ல வரக்கூடிய 23ஆம் ஒழுங்கா ஒருத்தவனுக்கு ஓட்டு போடுங்க. வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒழுங்கான ஆளை தேர்ந்தெடுங்க. உங்களால் முடியும். அவன் நாட்டுக்காக போராடிட்டு இருக்கான். ஆனால் ஒருத்தர் மக்கள் நல்லதுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களால் முடியாதுன்னு ஒரு காரியமும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் முடியும். வரப்போகிற தேர்தலில் கரெக்டான ஜனநாயகனை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கு. புரியுதா எல்லாருக்கும்? அப்போ தான் இவனை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கரெக்டான தண்டனை அவர் வாங்கி கொடுப்பாரு. அப்போ தான் பெண்கள் மேலே கை வைக்கிறவன் அவனுக்கு கை கூசும், பயம் வரும். சரியான தண்டனை கொடுக்கறதில்ல, எல்லாருக்கும் தண்ணி தெளித்து விடுறதானே இது. இப்போது நாட்டிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு. அதனால் வரப்போகிற எலெக்ஷனில், வரப்போகிற 23ஆம் தேதி 2026 ஒழுங்கான ஓட்டை போட்டு கரெக்டான ஜனநாயகனை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்கு. எடுங்கடா உங்கள் ஓட்டர் ஐடியா, எடுத்துட்டு கிளம்புங்கடா. எடுத்துட்டு முதல்ல கரெக்டான ஜனநாயகத்தை போய் பாருங்கடா, ஓட்டை போடுங்க. அவ்வளோதான். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புரியாது, ஒரு நாள் புரியும் அப்படின்னு ரொம்ப மாசாக பேசிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் போட்டு வெளுத்து கட்டுறாரு. அந்த டீச்சருக்கே கண்ணீர் வந்துடுச்சு. இப்போ சரி நான் அப்படி பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வரப்போகிற 23ஆம் தேதி தேர்தலில் கரெக்டாக ஓட்டு போடுங்க. 7 நாள் நடக்கும். வெற்றி நிச்சயம். நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் பெண்களுக்கு சேஃப்டி எல்லாமே நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது.
நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ பாருங்க, உங்களுக்கே புரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன். அதனால் சரியான ஆளை தேர்ந்தெடுங்க, உங்களால் முடியும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்படியே ஒர்க்கை பார்க்குறாரு. கான்ஸ்டபிளை கூப்பிட்டு எல்லாரையும் வெளுத்து வேட்ட சொல்கிறாரு. அங்கே 8 பேருக்கும் செம்ம அடி, செம்மையாக புழுத்து கட்டுறாங்க. இதே சைடு உங்கள் சைடை பார்க்கலாம். நீங்கள் தான் அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் தான் நம்ம ஜென்னோட ஸ்டேஷன் வழியாக க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஒரே அலற சவுண்டு தான், ஃபுல்லாக இவனுங்க கத்துறது தான். என்னது இது ஃபுல்லாக சவுண்டு கேட்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வண்டி ஸ்டாப் பண்ணி லைட்டாக கேட்குறீங்க. எல்லோரும் அப்படி அலறானுங்க. அப்போ தான் ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்கண்ணா? தாத்தா, இங்கே ஏன் எல்லோரும் கத்திகிட்ருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? போலீஸ் ஸ்டேஷன் தானே, இப்படி கத்துறாங்க, என்னாச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. அந்த தாத்தாவும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. இந்த டீச்சர் மேலே கை வச்சது எல்லாத்தையும் சொல்கிறாரு தாத்தா. அப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க, ஏன்னா டீச்சர் மேலே கை வச்சதுக்கு இவ்வளோ அடியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாடு எங்கம்மா முன்னேறுது, எல்லாமே கீழே போயிட்டே இருக்குது. இது வரப்போகிற 23ஆம் தேதி தான் நாடு மாறும்னு நான் நினச்சிட்ருக்கேன். நல்லபடியாக மாறுச்சுன்னா மாறட்டும், சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். சரி, நீ போய் உன் வேலையை பாருமா. இப்படிதான் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஜின்னுன்னு ஒருத்தர் இருக்கார். சரியான ரக்கடான டைப்பு. குற்றவாளி பார்த்தா போதும் அந்த இடத்துல அவர் கதையை முடிச்சிருவார். அதே மாதிரி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஒரு பெரிய ஆள், அரசியல்வாதியை தாண்டுவார். இப்போ இருக்க அரசியல்வாதி அவன் தண்டனை வாங்கி கொடுக்குறான். எல்லாரையும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் எல்லாரும் தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசியல் எங்கம்மா இங்கே நல்லபடியாக போகுது, புரிஞ்சுக்கோமா, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு. நீங்கள் யோசிக்கிறீங்க, ஏன்னா ரொம்ப ரகடானவரா, அதுக்குன்னு இப்படி அடிக்கணும், இப்படி இல்லாமல் அடிப்பாங்க, இட்டு கத்துறானுங்க. 8 பேர் சேர்ந்து ஒரு டீச்சர் மேலே கை வச்சுருக்கானுங்க. அது தப்பு தானே, தட்டி கேட்குறது தப்பு இல்லை. பேர் என்ன சொன்னார்? ஜென், கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறீங்க வீட்டுக்கு. ஸோ அப்படி தானே டேஸஸ்லாம் போகுது. ஜென்னுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது. அதாவது அவர் இப்போ இருக்கிற ஜாபோட இன்னும் கொஞ்சம் மேலே அதிகாரி ஆகிறாரு. ஸோ அதாவது அவர் இருக்கிற பொசிஷன்றது கொஞ்சம் டாப் லெவல் போகிறாரு. அப்படியே ஜென்னுக்கு அங்கே ஃபங்க்ஷன்லாம் நடக்குது அவரோட ஸ்டேஷன்லேயே. சூப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, பார்ட்டி மாதிரி. ஜென்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஜென்னோட அம்மா கூடயே இருக்காங்க. அப்படி தான் அந்த டைமில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போது இதே சைடு இங்கே பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ தான் கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது, நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா நம்ம ஜென்னோட ஃபோட்டோ தான். அன்னைக்கு தூக்கி போட்டோமே, அது என்ன ஃப்ரிட்ஜு கடையில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஃபோட்டோ நல்லா கசக்கி கசக்கி பார்க்குறீங்க. அப்போது அம்மா பார்த்து வச்ச மாப்பிள்ளை இவர் தானா? இவர் அன்னைக்கு ரவுடிகளை போட்டு அப்படி அடித்தார்ல, அன்றைக்கி அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு. இவரை போயா முடியாது அப்படின்னு நீங்கள் திரும்பும்போது உங்கள் அம்மா பின்னாடி நின்றுட்டு என்ன முடியாது அப்படின்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா, ஒரு போலீஸ் தான், எனக்கு தான் போலீஸ் சின்ன வயசுலேயே பிடிக்காதுல்ல, அப்புறம் நீங்கள் போலீஸே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்கன்னா எனக்கு புரியல. உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாது. அவர் ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர். அதே மாதிரி அவருக்கு இன்றைக்கி ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா காலையிலே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நான் தான் எனக்கு வேலை இருக்குன்னு போகலை, நீ அது போயிட்டு வரியா? அம்மா எனக்கு போலீஸை கண்டாலே பிடிக்காது, இதுலையா அங்கே போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறேன். நான் போக மாட்டேன். அட பாவம், சும்மா போயிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா நான் வரலம்மா, நீ போம்மா, நீ கட்டிக்க போகிறவர்டி. இப்போ நான் எங்கே ஓகே சொன்னேன்? இன்னும் நான் ஓகே சொன்ன மாதிரி கட்டிக்க போகிறவர் புருஷன் அது இதுன்றீங்க. நான் வரல, நீ போ. பாவம் என்னம்மா, உள்ளே போகலாம். நான் வரமாட்டேன், வான்னு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே பிடிச்சி எழுதிட்டு இருக்கும்போது என்னோட அம்மா வராங்க. உங்களை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஸோ அவங்க அப்படி பார்த்துட்டு, வயன் நீ தானே அது அப்படி கேட்குறாங்க. ஆண்டி நான் வயன், நீங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
நான் தான்மா ஜின்னோட அம்மா. ஆ, ஐயோ! ஏன் இவ்வளோ லேட்டு? ம் உன்னை கட்டிக்க போகிறவன் இன்றைக்கி ப்ரொமோஷன் வாங்கியிருக்கான். இவ்வளோ லேட்டாக வந்தால் என்னது இது? நீங்கள் மைண்ட் வாய்ஸு. நான் எப்படா இவனை கட்டிக்க போகிறேன்னு சொன்னேன்? இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆ அது இல்லாண்டி ஒர்க் இருந்துச்சு, அதான். ஞாயிற்றுக்கிழமை கூட உனக்கு என்னம்மா வேலை? சரி பரவாயில்ல, உள்ளே வா, என் பையன்கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே உங்கள் அம்மா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. நீங்களும் உள்ளே போகிறீங்க. அங்கே தான் பார்க்குறீங்க நிறைய போலீஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பார்க்க கொஞ்சம் ரகடாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சின்ன ஃபைனலி பார்த்துடுவீங்க. திரும்பி ஒரு லுக்கு விடுறாரு மனுஷன். உங்களை பார்த்தோன்னே அவர் தான் உங்கள் ஃபோட்டோ பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டார்ல. சொல்லவா வேணும்? உங்களை இந்த நிலமையில பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுவும் க்ளோஸ்அப்பில், அதாவது நேரில் இருக்கீங்க. ஃபோட்டோலேயே ரொம்ப அழகாக இருந்தீங்க, நேரில் இன்னும் அழகாக இருக்கீங்க. ஐ மீன் நீங்கள் இவன் நம்ம ஜின் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல, அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் உங்களை பார்த்து ரொம்ப பிரைட் ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் சின்ன ஸ்மைல் பார்க்கும்போது உங்களுக்கு என்னமோ ஒரு ஃபீல் வருது, ஆனால் நீங்கள் வெளியே காமிச்சிக்கல, அப்படி இருக்கீங்க. சரி உங்களை பார்த்துட்டு ஒயன் தானே அப்படி கேட்குறாரு. ம் ஆமாம், நான் ஒயன், நீங்கள் ஜின் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜின் அந்த வார்த்தை கேட்டோன்னே அவருக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் ரொம்ப அழகாக பேசுகிறீங்களா? ஸோ அதை கேட்டோன்னே அவருக்கே ரொம்ப பிடிச்சி போக்குது. டே போய் பேசுகிறா போடா அப்படின்னு ஜின்னம்மா அனுப்ப, மா இப்போவே வா, இப்போதாம்மா பாட்டு முடிஞ்சது, அதுக்குள்ளே வா. ஏய் உன்னை கட்டிக்க போகிற பொண்ணுடா, போ பேசு போ, நீலேருந்து சொல்லிகிட்டே இருந்தல, போய் பேசு போ அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் சின்ன பேசிகிட்ருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் நான் சொல்லணும். சொல்லுங்கள். நான் போலீஸ், உங்களுக்கே தெரியும், என்னை பற்றி சொல்லியிருப்பாங்க. தெரியும். நான் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்கள், என்ன விஷயம்? எனக்கு உங்களுக்கு எனக்கு போலீஸ்னா சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நீங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுறீங்க. ஓகே, என்ன போலீஸ் பிடிக்காதுன்னு சொல்கிறேன், ஓகேன்றீங்க? பிடிக்கலன்னா என்ன? அது அவங்க விருப்பம். இதில் நான் என்ன சொல்கிறது? சொல்லுங்கள். உங்களுக்கு போலீஸ் பிடிக்கல, அதுக்காக என்ன பண்ணும்? அப்போது என்னை உங்களுக்கு பிடிக்கலையா? என் டேரக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு ஜின் ஓப்பனாகவே கேட்டுடுறாரு. நீங்கள் அது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, மற்றவங்கள கஷ்டப்படுத்த கூட நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு போலீஸ் பிடிக்காது. இருந்தாலும் மற்றவங்க கஷ்டப்படுறது உங்களால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் நான் 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 அதை மீன் பண்ண கிடையாது. எனக்கு போலீஸ் தான் பிடிக்காது. நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு போலீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எல்லா போலீஸும் நான் நம்ப கிடையாது. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கி தப்புகளை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால எனக்கு இந்த போலீஸ் மேலே சுத்தமாக நம்பிக்கை போச்சு. அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே போலீஸ் பிடிக்காது அப்படின்னு ஒன்று ஜின் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் போலீஸ் மேலே தப்பான இன்டென்ஷனில் இருக்கீங்க, அதுபடி தப்பாக நீங்கள் எதுவும் பண்ண கிடையாது. சாரி கேட்க வேண்டாம். எல்லா போலீஸும் கேட்டவங்க கிடையாது, எல்லோரும் நல்லவங்களும் இருக்காங்க. தென் நல்லவன் தான், காசுக்காகலாம் கிடையாது. இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி ப்ரொமோஷனே கிடச்சிருக்காது. நிறைய பேர் காசுக்காக பண்ணிட்டு போகிறவங்க இருக்காங்க. நான் அப்படி கிடையாது. என்னை நம்பலாம், தாராளமாக நம்பலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைமில் போலீஸோட வாழ போகிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கலாம். பார்த்துக்கலாம், பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஜின்னா அவர் சிரிச்சுட்டு போனால் தான் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடுது. நம்ம ஒன்று சொல்கிறோம், ஆனால் அவர் எதுவும் ஒன்று சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நம்ம தாட் இருக்கு.
நிறைய யோசிக்கிறீங்க. நைட் ஃபுல்லாக யோசிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா? வேணாமா? இவர் பார்க்க நல்லவர் மாரி இருக்காரு. ஜென் சொல்லியிருப்பார்ல, நான் நல்லவனா இருக்கனால தான் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குன்னு. ஸோ அப்படியே யோசிக்கும்போது ஜென் மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது ஒர்க் போகிறதுக்கு வேற ஒரு டைரக்ஷன் இருக்குது. நீங்கள் வேணுக்குன்னே ஜின்னோட போலீஸ் ஸ்டேஷன் வெளியே போவீங்க. ஜின்னை பார்ப்பீங்க. அவர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஜீப்பில் போகிறது அதெல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பார் நம்ம ஜின். அப்படியே அவ்வளோ கோல்டாக ரக்கடாக இருப்பார். ஆனால் உங்ககிட்ட அன்றைக்கி பேசும்போது அவரோட ஃபேஸ் அப்படியே அந்த இதெல்லாமே இருக்கும்ல, கண்ணு மூக்கு அதெல்லாமே அப்படியே அழகாக இருந்திருக்கும். அப்படி பார்த்துருப்பாரு உங்களை. உங்ககிட்ட அந்த ரகடான மூஞ்ச காமிச்சிருக்க மாட்டார். நீங்களும் அதை நினைக்கிறீங்க, கல்யாணம் ஆனாலும் அப்படி பார்த்துப்பாரோ அப்படின்னு நினச்சி தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு ஜென்னுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் ஜென் வீட்டில் இருக்கீங்க. ஜென் உங்ககிட்ட எதுவுமே இது வரைக்கும் இன்னும் பேசல. ஜஸ்ட் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். அந்த ஸ்மைலே உங்களுக்கு போதும். நீங்கள் அப்படியே நினச்சிட்டு விட்டுறீங்க. ஸோ வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். இப்போ ஜென்னோட அம்மா பார்த்துட்டு, வாயன்மா ஆண்டி, என் பையனை உங்ககிட்ட நம்பி கொடுக்குறேன். என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்கு கிடச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தெரியுமா? அது ஏன் எதுக்குன்றத நான் டேஸ் போக போக சொல்கிறேன். ஒரு நாள் ஆண்டி வரேன். அதே மாதிரி நீ ஆண்டின்னு கூட கூப்பிட வேணாம். ஏன்னா நீ ஒரு அம்மாவை கூட பாரு, சரியா? நீ என் பொண்ணு மாதிரி, ஓகேவா? தென் சின்னாவோனா ஸ்டேஷன் ஒர்க் இருக்குன்னு கொஞ்சம் கோவப்படுவான், அப்படி இப்படி இருப்பான். இது எல்லாத்துக்கும் நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானம்மா நீ ஜின்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அந்த வார்த்தை கேட்கும் போது சைலண்ட் ஆயிடுறீங்க. என்னம்மா அமைதியாக இருக்கே? இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை, நான் நான் பார்த்துக்கிறேன், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சின்ன ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்களும் நல்லா டைட் ஹேக் பண்ணிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஜின்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்களும் ஜின் மட்டும்தான் இருக்கீங்க. ஜின் இப்போ அப்படி உங்களை பார்த்துட்டு, ஒன் சொல்லுங்க. ஒரு திங்ஸ்லாம் இருக்கு, எடுத்துகிட்டு போயிட்டேன். அதை நீ கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோ, ஓகேவா? ஓகே ஜின். சொல்லுவேன். எனக்கு ஒரு பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்பு? இல்லை, எனக்கு இப்போ வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தென் இப்போ வரைக்கும் நான் இதில் பழகவும் இல்லை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு ஒரு தனி ரூம் கிடைக்குமா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே. ஏன்னா எனக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஏன்டா இருக்கும்னு இருக்கக்கூடாதுல்ல. ஸோ புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். கிடைக்குமா தனிரும் அப்படி கேட்குறீங்க? ஜினுக்கு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்கள்ல. ஸோ ஜின், இருக்குது, கெஸ்ட் ரூம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு சேடான ஸ்மைலோட ஜின் போயிடுறாரு. அவருக்கும் இதெல்லாம் இருக்கும்ல, ஆசைகள்லாம் இருக்கும்ல. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களோட விருப்பம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால் அவர் அப்படி உங்களை கேஜஸ்லாம் எடுத்து தராரு. நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்லை, நான் அரேஞ்ச் பண்ணி தரேனே. இல்லை வேணாம், நீங்கள் ட்ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், தேங்க்யூ அப்படின்றீங்க. எதுக்கு நமக்குள்ளெல்லாம் தேங்க்யூ? இல்லை சும்மா தான் அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. நேராக ரூமுக்கு போயிடுறீங்க. ஒரு நைட் ஆகுது. இப்போ நீங்கள் ஜின்னோட ரூம் வழியாக போகிறீங்க. ஜின் ஏதோ லேப்டாப்பில் பார்த்துட்ருக்காரு. ஜின், சொல்லுவேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதாவது கொண்டு வரவா? பால் கிடைக்குமா? பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜின்னுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறீங்க. செஞ்சு கொடுத்துட்டு இப்போ ஜின் அப்படியே தான், அம்மா ஏதாவது செஞ்சுட்டு போனாங்களா? இல்லை, அம்மா எதுவும் செய்யலை, நான் எதாவது செய்யவா அப்படி கேட்குறீங்க? இல்லை, நான் செய்யலான்னு இருக்கேன்.
அதான் கேட்டேன். நீங்கள் சின்ன பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஏன் சிரிக்கிறா? இல்லை, நீங்கள் சமைக்க போகிறீங்களா தெரியுமா அப்படி கேட்குறீங்க. என்ன, எனக்கு தெரியாதா? ஏன் பசங்க சமைக்கக்கூடாதா? பசங்களுக்கு சமையல் தெரியாதா என்ன? அதுவும் போலீஸ்க்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியும். என்ன வேணும் மட்டும் சொல்லு. ஆ இல்லை இல்லை, நான் அப்படி சொல்லலை. இல்லை, இங்கே பிஸியாக இருப்பீங்க, எப்படிடா அதெல்லாம் தெரியும்னு பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் இஷ்டம், எதாக இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஆச்சுன்னா ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி, நான் ஓகேன்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு உங்களை கூப்பிட்றாரு. எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு, சூப்பராக சமைக்கிறீங்க. நான் அவ்வளோலாம் சமைக்க மாட்டேன், ஒர்க்குன்னு போயிடுவேன். அங்கே கேன்டீனில் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருவேன். ஆனால் எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியாது. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்களோட வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு போயிடுறீங்க. தினம் அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே ரூமுக்கு சிரிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே சின்னதாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இப்படி தாண்டா டைம்ஸ் டேஸ்லாம் போகுது. இன்ன வரைக்கும் நீங்களும் சின்னம் ஒரே ரூம் ஸ்டே பண்ணல. தென் அவர் ஒர்க் போகும்போது சொல்லிட்டு போயிடுவார், நீங்களும் ஒர்க் போகும்போது மெசேஜ் அனுப்பிடுவீங்க. இப்படி தான் டேஸ் போகுது. ஒரு நாள் ஜின்னம்மா வராங்க. அம்மா அம்மா வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐயோ உட்காருங்க, தண்ணி கொடுங்க. சரிம்மா. அப்புறம் எப்படி இருக்க? எப்படி ஜென் பார்த்துக்கிறானா நல்லா? நல்லா பார்த்துக்கிறாருமா. சரிம்மா. ஆமாம், அந்த ரூம் என்ன திறந்துருக்கு, அது கெஸ்ட் ரூமில், அது ஜென் இப்படி பூட்டி தானே வச்சுருப்பான், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படி சைலண்ட்டாக இருக்கீங்க. என்னம்மா, நீனும் ஜெனும் தனி ரூமில் இருக்கீங்களா அப்படின்னு சின்னம்மா கேட்குறாங்க. நீங்களும் ஆமான்னு தலையாட்டுறீங்க. ஏம்மா, ஜென் கூட பழக கஷ்டமாக இருக்கா என்ன? இல்லைன்னா சொல்லு, நான் பேசுகிறேன் வீட்டில். ஆ இல்லை ஆண்டி. ஐயோ அம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லை. அது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு தோணுச்சு, அது அவர்கிட்ட சொன்னேன், அவரும் சரின்னு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது சின்னோட அம்மாவோட முகத்தை பார்க்குறீங்க. அவங்க அப்படியே லிட்டலாக டியர்ஸ் விடுறாங்க. அம்மா, ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா? சாரிம்மா, அது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். தென் நானும் ஒர்க் போகிறேன், அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான். இல்லைம்மா, அப்படி கிடையாது. எனக்கு ஒரு உண்மையை சொல்லணும். ஜின் என்னோடய உண்மையான பையனே கிடையாது அப்படின்றாங்க. நீங்கள் ஷாக் ஆகிடுறீங்க. அம்மா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சின்னம்மா பார்த்து கேட்குறீங்க. அவங்களும் இப்போ கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஜென் பார்த்திங்கன்னா ஜென்னோட அதாவது இருக்காங்கள்ல, இப்போது ஜென் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களோட உண்மையான பையன் ஜென் கிடையாது. ஆக்சுவலி ஜென்னை வளர்த்துருப்பாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிருக்குன்னா, ஜென்னோட அம்மா வேறு ஒருத்தவங்க, அவங்க ஆக்சிடெண்ட்டாக சின்ன வயசில் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க. அந்த குழந்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பெரிய வீடான இப்போது வளர்ப்பு தாய் நம்ம ஜென் இருக்காங்கள்ல, ஜென்னோட அம்மா, அவங்க வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தை இருந்திருக்காது. அவங்களுக்கு குழந்தை வளர்க்கணும் ஆசை. அவங்க போகாத கோவில் கிடையாது, இறங்காத கோவில் குளம் கிடையாது. எல்லா கடவுளையும் பிரார்த்தனை பண்ணியும் குழந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டே இறந்துடுறாங்க. அதாவது ஜென்னோட உண்மையான அம்மா இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துருவாங்க சின்ன வயசுலேயே. ஸோ அதுக்கப்புறம் ஜென்னோட அம்மா, அதாவது வளர்ப்பு அம்மா, ரொம்ப தனிமையாக இருந்திருப்பாங்க. அப்போன்னு பார்த்து அம்மா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க கடவுள்கிட்ட வேண்டி அழுத்துட்ருப்பாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்குன்னு குழந்தை வேணும்னு உங்ககிட்ட நான் கேட்டேன், ஆனால் என் புருஷனை நீ எடுத்துக்கிட்ட. இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் வாழ்கிறதும் சாவுறதும் வேறு எனக்கு வழி தெரியல. ஏன் இப்படி நீ என்ன பண்ணுற, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரே ஒரு குழந்தை தானே கேட்டேன். ஆனால் என் புருஷனும் போகாத கோவில் இல்லை, இறங்காத கோவில் குளம் கிடையாது, போகாத டாக்டர்ஸ் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். ஆனால் கேட்டது ஒரே ஒரு குழந்தை, அது எங்களுக்கு அறமே கிடைக்கல. நான் என்ன பண்ணணும்? எனக்கு சாவணும்னு தோணுது. நம்ம செத்துருவான். என் புருஷனும் இல்லை,
ஏன்னா என்னை சுற்றி இப்போ யாருமே இல்லை. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் அவரும் என்னை விட்டு போயிட்டாரு. அந்த மனுஷன் நிம்மதியாக போயிட்டார். நான் மட்டும் எதுக்கு உயிர் வாழும், நானும் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் நைட் பாட்டில் இருக்கும், அதை எடுத்து குடிக்கலான்னு போவாங்க. அப்போது டோருக்கு வழியில் ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்டிருக்கோம். அவங்களும் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா ஒரு குடையில் ஒரு குழந்த, பிஞ்சு குழந்த பிறந்து 1.5 நாள் தான் இருக்கும். அது பாலுக்காக அப்படி துடிக்கும். அதுதான் நம்ம ஜென். அந்த பேஸ்கெட் அப்படி பார்க்குறாங்க. யார் யார் விட்டுருப்பாங்க? என்ன குழந்த? ஐயோ, மழை வர செம்மையாக பெய்யுது அப்படி சொல்லிட்டு அவங்க இந்த கூடையில் இருக்க குழந்தைய எடுத்துட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த குழந்தை பாலுக்கு அப்படி அழுவுது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதாவது ஜென்னோட வளர்ப்பு அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. சரி சொல்லிட்டு பால் காய்ச்சி, அதாவது ஒரு மாதிரி லிக்விட் ஃபார்மில் பால் எடுத்துட்டு வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு எதுவும் இதாகலைல்ல. குழந்தை பிறந்தா தானே பால் கொடுக்குற அந்த இது வரும். ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லாதனால அவங்க பால் ரெடி பண்ணி இப்போ ஜென்னுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் தான் ஜென்னுன்னு பேர் வச்ச கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க. நான் சாவணும்னு நினச்சேன். என் வாழ்க்கையில் ஜென், குழந்தையான ஜென் என் வாழ்க்கையில் வந்தான். நான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் என் புருஷனும் குழந்தை கிடைக்கும்னு. ஆனால் கடவுளாக பார்த்து கொடுத்த வரம் தான் ஜென். சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எனக்கு குழந்தைய ஜென் வருவான்னு. ஆனால் இன்ன வரைக்கும் தெரியல. ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் போது யாரோ ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு முக்காடை போட்டுட்டு தான் இந்த குழந்தைய வச்சுட்டு போனான். எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்கும் இதுதான் 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 நியூஸ். அதனால நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஜெனனி ஒரு அம்மா போல் பார்த்துக்கணும். ஒரு உண்மையான அம்மாவா அவனுக்கு நான் பாசம் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் என்னோடய பெயர் என்ன தெரியுமா? வளர்ப்பு தாய் தான். நான் ஒன்று ஜென்ன 10 மாதம் சுமக்கல். ஆனால் அவன் மேலே வச்சுருக்க பாசம் அத்தனை உண்மை, அத்தனை உண்மை. எனக்கு சின்னனா அப்படிப்பட்ட உயிர். அவன் இன்ன வரைக்கும் நான் அவன்கிட்ட சொன்னது கிடையாது, நீ என் வளர்ப்பு பையன் அப்படின்னு. அவன் என் சொந்த பையனை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அப்போ தான் இந்த உலகத்தில் பண்ணுற கெட்ட விஷயத்தை பற்றி அவனுக்கு சொன்னேன். அதனால தான் இந்த கெட்ட விஷயத்தெல்லாம் தடுக்கணும் தான் அவன் போலீஸே ஆனான். அதுக்கு நான் அவனுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணேன். அவன் நினச்ச மாதிரி போலீஸ் ஆகட்டும்னு நான் விட்டுட்டேன். அவன் போலீஸ் ஆகிட்டான். என் பையனை அந்த இடத்துல, என் பெத்த பையனை கூட அந்த இடத்துல பார்த்து சந்தோஷப்பட்டுருப்பானோ இல்லையோ, ஜென் எப்போ ப்ரமோஷன் வாங்கி ஒரு இடத்துல நின்று அத்தனை போலீஸ்க்கு முன்னாடியும் சல்யூட் அடித்தானோ, அன்னைக்கு முடிவு பண்ணேன் என் வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய வரமே ஜென்னு தான்ட்டு. சின்ன பையம்மா, தயவு செஞ்சு இப்படிலாம் அவனை கஷ்டப்படுத்திடாத. தாங்க மாட்டான். அவனை சீக்கிரமாக புரிஞ்சுக்குவான். அதுக்காக நீ உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட இருந்து சொல்லலை. சீக்கிரமாக அவனை புரிஞ்சுக்கோன்ற, அவ்வளோதான். அப்படின்னு அவங்க சொல்லி உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஜென்னோட அம்மாவை பார்த்து, அம்மா இவ்வளோ பெரிய நியூஸ் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதும்மா, என்னை மன்னிச்சிருங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேம்மா, நான் இப்போ அவரை நம்பி வந்திருக்கேன், அவர் என்னை நல்லா பார்த்துட்ருக்கார். இந்த 2 வாரம் கல்யாணம் ஆகி 2 வாரம் எனக்கு சமைக்க தெரியாது. நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது கரெக்டாக ஃபுட்டை ரெடி பண்ணி எனக்காக வைக்கிறாரு. ஏன்னா கேன்டீனில் சாப்பிட்ற ஃபுட்டு நல்லது இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் எனக்காக ஃபுட் மேக் பண்ணி வச்சிருவார். நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். எனக்காக வாழ்ந்துட்டுருக்க மனுஷனை இத்தனை நாள் நான் ஒதுக்கி வச்சுட்டேன்னு எனக்கு ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறேம்மா. இதுக்கப்புறம் பாருங்கள், அவரை என் குழந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேம்மா, அவரை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, இது அவருக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். அவன்கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதம்மா, உயிரை விட்டுருமா, இது அவனுக்கு தெரியக்கூடாது, பார்த்துக்குவான் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க சின்னோட அம்மா. ஸோ இதெல்லாமே ஜென் இந்த ரூமுக்கு வெளியே வந்து கேட்டிருப்பாரு. நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு உள்ளே வரீங்க. ஜென்னோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர், கீழே விழுந்த மனுஷன் அப்படி அழுகுறாரு.
ஜின் என்னாச்சு? ஏன் அழுவுறீங்க? எல்லாத்தையும் கேட்டவன் எல்லாத்தையும் கேட்டான். ஐயோ அது அப்படி நீங்கள் எவ்வளோ சமாதானப்படுத்துறீங்க? ஏன் உண்மை அம்மா கூட என்னை இவ்வளோ நல்லா பார்த்துருப்பாங்களான்னு தெரில. ஆனால் இவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மாட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாது. இந்த விஷயம் எனக்கு தெரியும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. வான் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டல? எப்படி வான் எப்படி ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன உங்கள் மடியில் உட்காந்துட்டு மடியில் சாஞ்சிட்டு அப்படி அழுகுறாரு. நீங்கள் சின்னோட ஹேர் அப்படி கோதி விட்டுட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ப்ளீஸ் அழாதீங்க, ப்ளீஸ்ங்க அழாதீங்க அப்படின்னு ஜென்னை நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்னடா, அதுக்கப்புறம் அப்படியே டேஸஸ் போகுது. ஜென்னை நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது ஜென்னோட ஒர்க்கை வேணால் நீங்கள் ஹேட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஜென்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க, எல்லா போலீஸும் கெட்டவங்க கிடையாது, இங்கே நல்லவங்களும் இருக்காங்க, பட் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் லேட்டாக இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஜென்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக, அவரோட கார்டியன் ஏஞ்சலாக நீங்கள் இருக்கீங்க. எப்போல்லாம் அவர் உங்களுக்கு லைக் ஒரு சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் நீங்கள் அவர் கூட ஒரு பில்லர் போல் அவருக்கு எப்பயும் போல் இருக்கீங்க. லைக் ஒரு பில்டிங்க்கு பில்லர் ரொம்ப முக்கியம் இல்லை, ஸோ அது போல் ஜென்னோட பில்லராக நீங்கள் இருக்கீங்க. அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க ஜென்னுக்கு. ஸோ இப்படி தான் டேஸஸ் போகுது. அப்புறம் தான் நீங்கள் ஜென்னை முடிவு பண்ணுறீங்க பேசாமல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஸோ நீங்களும் ஜென்னும் அப்படியே அன்றைக்கி நைட்டு, அதாவது ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் நீங்களும் ஜென்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் மாமா, ஓய் என்ன மாமா, என்ன மாமா, ஜென்னுன்னா இப்போ என்ன மாமா, என்ன மாமா கிஸ் பண்ணுறீங்க, ஹக் பண்ணுறீங்க, வேறு எதுவும் கிடையாதா? ஓ உனக்கு வேறு எதாவது வேணுமா? வேணும், இது மட்டும் எனக்கு போதாது, நிறையா வேணும், அப்போ தானே குழந்தை பெற்றுக்க முடியும். ஓ குழந்த மேலே அவ்வளோ ஆசையா உனக்கு? நீ எனக்கு குழந்த, அப்புறம் எதுக்கிட்ட குழந்த? இல்லை மாமா, எனக்கு குழந்த வேணும், பெற்று கொடு. சீக்கிரமாக வேணும், சீக்கிரமாக பெற்று கொடுக்குறேன் உனக்கு. சரி சரி, பெற்று கொடு. அப்படியே என்ன போல் அப்படியே போலீஸ் ஆகி என் பையன் எனக்கு சல்யூட் அடிப்பான், நானும் சல்யூட் அடிப்பேன், நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஜென் சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் ஜென் உங்கள் மேலே லைட் ஆகுறாரு. என்ன மாமா இவ்வளோ வெயிட்டாக இருக்க நீ? என்ன புருஷன் சும்மாவா, போலீஸ் டே, போலீஸ்னா எல்லாம் வெயிட்டாக இருப்பியா? ஏய் தான் எல்லாம் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தியா, 6 பேக்லாம் பார்த்தியா? நீ எங்கே காட்டுற, எல்லாத்தையும் மூடி வச்சுருக்கியா, எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் டீஸ் பண்ணுறீங்க ஜென்னா. ஓ பொண்டாட்டி நாடி ரொம்ப டீஸ் பண்ணுறேன்னா நான் பயம் விட்டு போச்சா? இன்னைக்கு பாரு ஓ மாமா என்ன நான் பண்ணுறேன்னு பார்க்குறியா? ஓ மாமா எனக்கு வெக்கமாக வருது. இப்போ என்னடி வைக்கப்படுறா? சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட்டு உங்கள் மேலே இருக்க ட்ரெஸ்ஸஸ் ரிமூவ் பண்ணி போடுறாரு. இப்போ நீங்கள் ஜின்னோட ஆப்ஸ்லாம் பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது, வழன்னு தொட்டு பார்க்குறீங்க. மாமா என்ன நீ இவ்வளோ வச்சுருக்கா, கட்டாக இருக்கு அப்படி கேட்குறீங்க. ஜென் பார்த்துட்டு எல்லாம் உனக்கு தான், தொட்டு பாரு அப்படின்ட்டு உங்கள் மேலே லைட் ஆகிட்டு அவரோட ப்ராசஸில் இறங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லவா வேணும், அப்படி இந்த சாங்கை கேட்டு என்ஜாய் கரோ. நெஞ்சுக்குள்ளே இருந்தது வார்த்தைகளால் இருந்தது, இந்த நொடி மண்ணிலே சொர்க்கம் கண்டேன், என்னவனே தந்ததற்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகு என்னுடன் அதிர உயிர் அதிர உன்னை நினைத்து உன்னை மறந்தேன். இப்போ நீங்கள் மாமா போதும் மாமா இறங்கு, வலிக்குது மாமா இறங்கு போதும்
ஏய் இதான் சீக்கிரமாக குழந்தை வேணும்னா கம்னு ரெடி அதுக்கு நீ ஆ, இப்படி ஜென்மாமா இறங்க போட்டு ஐ இது கூட நல்லா தான் இருக்கு எங்கள் மறுபடியும் கூப்பிடு ஜென்மாமா போதும்டா விட்டுடா போதும்டா அப்படின்னுங்க அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளோ பெயினுங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஸோ அப்படியே பெயினில் கத்திட்டு இருக்கீங்க ஜென் அவர் சும்மா இருக்க மாட்டாரு ஏன்னா ஹீஸ் போலீஸ் பட் உங்க கூட கெட்ட பையன் கெட்ட பையன் ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் யாரு நம்ம கிப்ஸ் ஆப்ஷன் பார்க்க தான் வேர்ல்டு ஹேண்ட்ஸமாக இருப்பார் பட் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் ஓகே ஸோ நீங்கள் அப்படி பெயினில் கத்த சின் மேக்கவுட் முடிக்க ஸோ அப்படியே தான்டா அந்த மேக்கவுட் போயிருக்கோம் அப்படியே நீங்களும் ஜெனும் நல்லா ரைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கிறீங்க ஜென் மாமா சொல்லு பொண்டாட்டி உனக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்குமா இந்த வானத்தை தாண்டி இந்த கடலை தாண்டி இந்த மலையை தாண்டி என்ன மாமா படத்தில் வர மாதிரி சொல்கிறா அப்புறம் என்னடி இப்படி சொல்லணும் எவ்வளோ பிடிக்கும் ஒழுங்காக சொல் நான் ஒரு தொழிலில் இருக்கல்ல இந்த போலீஸ் தொழில் அதை தாண்டி உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த போலீஸ் ரொம்ப பிடிக்கும் இது தாண்டி உன்னை ரொம்ப பிடிக்கும்டி உண்டாட்டி நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு ஆ அப்படின்றீங்க ஏன்டி என்னாச்சு வலிக்குது கீழே ஓ வலிக்குதா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு போடாமாம்மா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்பா அதே மாதிரி ரப் பண்ணுறியா அப்படி கேட்குறீங்க அப்போ வேணாமா மறுபடி பண்ணுவோமா வேணாம் ஜென்மாமா போதும் நீ இறங்க போதும் அப்படின்ட்டு நீங்களும் ஜென்னும் அப்படியே ஹக் பண்ணி படுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் என்னடா நீங்களும் ஜென்னும் நிறையா லவ் பண்ணுறீங்க நிறையா விஷயங்கள் பண்ணுறீங்க நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க ஸோ உங்கள் லைஃபே ரொம்ப டோட்டலாக மாறிடுது எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதுதான் இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டாக மாறிடுச்சு ஏன்னா நீங்கள் தப்பாக நினச்சிருப்பீங்க போலீஸ்ன்றது கெட்ட விஷயம் கெட்டவங்கள தான் இருப்பாங்க காசுக்காக உழைப்பாங்கன்னு நோ நிறைய பேர் நல்லவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க எல்லாரும் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு எல்லாருமே கெட்டவங்க கிடையாது இங்கே நல்லவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒருத்தவங்க ஒர்க்கில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக எல்லாருமே அந்த ஒர்க்கில் தப்பு பண்ணணும் கிடையாது தப்பானவங்களும் கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க ஸோ அவங்கள நம்பி போங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் லைக் வயன் எப்படி ஜென்னை ஒரு இன்டென்ஷனில் நம்பினா ஆனால் கடைசியில் லைஃபே மாறிடுச்சு இல்லை ஸோ அது போல் தான் உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல பர்சன் வருவாங்க உங்கள் லைஃபே மாற்றுவாங்க எப்படி நீங்கள் உங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்களோ அதோட பெட்டராக உங்கள் லைஃப்பை மாற்றுவாங்க அப்படிப்பட்ட பர்சன் உங்கள் லைஃப்க்கு வருவாங்க நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்டா ஓகே இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா ஷாஃபிக்கு அந்த ஸ்டோரி பிடிக்குமா பிடிக்கும் நம்புகிறேன் அவளுக்கு பிடிக்கும் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஜென் மாமாவுக்கு ஒன் ஷாட் போட்டு ஸோ அதான் சொன்னேன் பிள்ளைக்கிட்ட ஜென் மாமா ஒன் ஷாட் போட போகிறேன் அப்படியே சிக்கிமா போடு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் தென் நம்ம நியூவாக வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோண்டா அதில் யாரும் ஜாயின் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் போஸ்ட்லேயும் போட்டுட்டேன் தென் நான் போட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்குது ப்ளஸ் இன்ஸ்டா லிங்க்கும் இருக்குது ரெண்டுத்துலேயும் என்னை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க ஓகே தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தென் கமெண்ட் மஸ்ட் தென் லைக்கும் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் தென் இதுக்கப்புறம் நிறையா ரெக்வஸ்ட் ஒன் ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கும் ஒர்க் இருக்குடா லீவ் விட்டுட்டாங்க தான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சைட் பை சைடு பர்சனல் ஒர்க்லாம் டீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு டைம் கொடுங்க சீக்கிரமாக நம்ம ஒன் ஷாட் போடலாம் அது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் நிறைய பேர் கேட்குறீங்க எஃப்எஃப் போகலாமான்னு கேட்டேன் பட் இப்போ எல்லோரும் ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் கேட்குறீங்க உங்களை விஷ் படி ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் வரும் நம்ம மிட்டு மேல வந்து பார்த்துக்கலாம் அதாவது மிடில் மேல வந்து நம்ம எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷஃபி பிளான் சொல்லியிருக்கா ஸோ அப்போ எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அது வரைக்கும் நான் எப்படியாவது ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் உங்களோடது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே இறங்கணும் ஓகே ஸோ பார்க்கலாம்டா மிஸ் தென் சப்போர்ட் பண்ணுங்கடா சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே
நெக்ஸ்ட்டு நம்ம டேக்கு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டேவோட ஒன் ஷாட் வரும். தென் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஜேகே, ஜெய்ஹோப், ஆரம், ஜெமன் எல்லாரையும் பார்க்கலாம். அகெயின் ஜின்னையும் பார்க்கலாம். ஓகே ராமஸ் அண்ட் சுகா ஒன் ஷாட் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே ஓகே ராமஸ். ஸோ எல்லோரும் உடம்ப பார்த்துக்கோங்க. உனக்கு கிளைமேட் மாறுதுடா, என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ உடம்ப பார்த்துக்கோங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் தண்ணிலாம் குடிச்சு நல்லா ஹைட்ரேட்டடாக இருங்க. வெளியே போனீங்கன்னா கேப்பு இல்லை அம்ப்ரெல்லா அது மாதிரி எடுத்துக்கோங்க. தலையை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சூரியன் சார் தான் நம்மளை உறிஞ்சி எடுத்துருவார். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஹைட்ரேட்டடாக இருங்கடா. பாடியை நல்லா பார்த்துக்கோங்க. சேஃபாக இருங்க. ஓகேடா ஆமாம். ஸோ ஸ்டே ஹெல்தி. டாடா பாய். நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். ஓகே பாய்.